ரிக்கி பாண்டிங் வந்து 2003 வேர்ல்ட் கப் ஃபைனல்ல நம்மளுக்கு அகைன்ஸ்டா ஒரு செஞ்சுரி அடிச்சிருப்பாரு. அந்த செஞ்சுரி அடிச்சதே பேட்ல ஒரு ஸ்ப்ரிங்க சுத்திட்டு உள்ள வச்சு ஃபிட் பண்ணியிருக்காருப்பா. அத வச்சுதான் டொங்கு டொங்கு டொங்குன்னு நம்மள அடிச்சு ஓட விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் ஒண்ணு இருக்கு. அது உண்மையா உருட்டா அப்படின்றது நம்ம கிரிக்கோ பேடிட் கிட்ட கேட்போம். கிரிக்கோ வர்டிக்ட் எஸ்பிடி எமர்ஜென்சி இட்ஸ் அ மேத் சரிங்களா. சோ வந்து இந்த மாதிரி வந்து எந்த ஸ்ப்ரிங் பேட்டும் வந்து யூஸ் பண்ணல ரிக்கி பாண்டிங். ரிக்கி பாண்டிங் மட்டும் இல்ல, யாருமே வந்து ஸ்ப்ரிங் பேட் அந்த மாதிரி டிஃபரெண்ட் டைப் ஆஃப் பேட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, மெட்டல் பேட் அப்படின்னு. பேட்னா இதுதாங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டுலாம் வந்து அளவு எடுத்து வச்சிருக்காங்க சரிங்களா. இந்த டைமென்ஷன்ல தான் யூஸ் பண்ணணும்னு இருக்கு. சோ அது வந்து உருட்டு தான் 90s கிட். நான் வந்து 2004-5 வந்து கிரிக்கெட் பார்க்கும்போது இது ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. ரிக்கி பாண்டிங் ஏமாத்திட்டாருப்பா, சீட்டிங் பண்றாருப்பா. அந்த சமயத்துல அந்த அண்டர்டேக்கருக்கு 7 உயிர் அந்த மித் அந்த உருட்டு மத்தியில இந்த உருட்டு ஃபேமஸா இருந்துச்சு. நம்பாதீங்க டோலர்களே, அது வந்து ஒரு மித் சரிங்களா. எஸ், பேட்டுக்குள்ள ஸ்ப்ரிங் வச்சா என்னங்க லாஜிக் இல்ல மேம். உள்ள ஸ்ப்ரிங் இருக்கு, அது மட்டும் உள்ள சைலண்டா இருக்கும். ஓகேங்களா? அப்படியே வெளில ஸ்ப்ரிங் இருந்தாலும் வெளில தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஸ்ப்ரிங்ல பால் பட்டாலும் பால் ஸ்ப்ரிங்ல தானங்க மாட்டோம். எப்படிங்க பட்டு எகிறோம்? அது பேட்டே ஸ்ப்ரிங் பேட்டுனாங்க. அந்த பேட்ல ஸ்ப்ரிங், அந்த பேட்டே ஸ்ப்ரிங்கால பண்ணுது. பால் படும்போது டொம்முனு எக்ஸ்ட்ரா போகுமா அப்படிலாம் பேசினாங்க. டாய் 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 டாய்.